ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டேஜ் இண்டக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெட் ஃபால்ட்டு. ஸோ இது என்ன பழுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை கழட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூஸ் போயிருச்சு. ஸோ ஐஜிபிடியும் ஷார்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையரும் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இந்த பீஸ் வந்து போகிறத வச்சு நீங்கள் லைட்டாக கெஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். கழட்டிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வந்து எந்த அளவுக்கு வெடித்து தெரிச்சு போயிருக்கு பாருங்கள். அப்படின்னா ஹெவியாக ஷார்ட் ஆகிருக்குது. இந்த லெவலில் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஐஜிபிடியும் ஷார்ட் ஆயிரும், இந்த ரெக்டிஃபையரும் வந்து ஷார்ட் ஆயிரும். நம்ம மைட்டில் செக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு காட்டும் ரீடிங்கு, ஆனால் லைட்டாக லீக்கேஜ் இருக்கும். அப்படி லீக்கேஜ் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour ரன் ஆகிட்டு கூட ஐஜிபிடி போகலாம், இல்லைனா உடனே கூட போகலாம். இந்த லீக்கேஜ் பொறுத்து போகும். அதனால் இந்த அளவுக்கு ஹெவியாக ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னா கம்பல்சரி ஐஜிபிடி, ஸோ ரெக்டிஃபையர் டயோடு. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4148 ஜெனர் டயோடு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இது கூட கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18 வோல்ட் ஜெனர் டயோடு ஒவ்வொரு மாடலுக்கு இந்த கேட்டுக்கு பக்கத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஐஜிபிடியை ஈஸியாக எப்படி மல்டிமீட்டர் இல்லாமல் செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இதில் இருந்த கம்ப்ளைண்டான ஐஜிபிடி தான். ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது போல் ஒரு 60 வாட்ஸ் பல்ப் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸில் கனெக்ஷன் பண்ணிடுங்க. கடைசி இதில் ஸோ ப்ளஸில் ஒரு லீடும், ஸோ மைனஸில் ஒரு லீடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லீடு கனெக்ஷன் பண்ணிட்டோம். இதுக்கு பொலாரிட்டிலாம் கிடையாது, ஏன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பல்பை கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் 2 பின் இருக்கும். இந்த 2 பின்னுக்கும் சீரிஸ் லேம்ப் மூலமாக ஏசி வோல்ட் கொடுத்து பார்க்குறோம். கொடுத்து பார்க்கும்போது இந்த பல்போட பிரைட்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீரிஸ் லேம்ப்பு. ஸோ இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டர் பின்னில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ஸோ பல்ப் வந்து தெரியும் நமக்கு ரொம்ப லோ பிரைட்டாக இருக்குது. ரெண்டாவது லைட்டாக பிளிங்கிங் ஆகிட்டுருக்கு. அது உங்களுக்கு கேமராவில் சரி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருந்தால் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் தான் கண்டக்ஷன் ஆகுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் கம்ப்ளைண்ட்டு இதே நல்லா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். வேறு டயோடு, நல்லா இருக்கிற டயோடு வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புது டயோடு. ஸோ இந்த டயோடு வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அதே போல் இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புது டயோடில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ சென்டரில் இப்போ வோல்ட்டு கொடுத்து இதோட பிரைட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சீரிஸ் லேம்ப் எடுத்துட்டோம். இப்போ சென்டரில் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். சென்டர் காலுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா பிரைட்டாக எரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பிரைட்டாக எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பல்ப் பிரைட்டாக எரியுதுனால இந்த ரெக்டிஃபையர் வந்து கன்ஃபார்ம் நல்லாயிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வோல்டேஜ் அதிகமாக கொடுத்து நம்ம இப்படி செக் பண்ணும்போது நமக்கு பக்காவாக இதோட ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெக்டிஃபையரை செக் பண்ணாமல் நம்ம மல்டிமீட்டரில் லீக்கேஜ் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். நம்ம அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அனுபவம் இல்லாத புதுசாக பழகிறவங்களுக்கு ஸோ இந்த மெத்தேடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐஜிபிடி ஷார்ட் ஆகி வந்தாவே முதல்ல ஐஜிபிடி போட்டு பீஸை மாற்றி ஆன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னால் இந்த ஏசி மெயின்ஸ் கார்டெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஏசி மெயின்ஸ் கார்டை மாற்றிடுறது நல்லது. ஸோ அப்படியே நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் இல்லைனா 2 வாரத்தில் இல்லைனா 1 நாளில் கூட கம்ப்ளைண்ட் வரலாம். இந்த வயரோட டேமேஜை பொறுத்து. இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஹீட் ஆகி உள்ளுக்குள்ளே மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் கொடுத்தீங்கனாலும் ஐஜிபிடி போட்டாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதனால் முதல்ல ஏசி மெயின்ஸ் கார்டை செக் பண்ணிக்கிறது நல்லது. இது போல் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷனில் இருந்தால் மாற்றி விட்டுறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஐஜிபிடி லைஃப் வரும். ஸோ மீட்டரில் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா
இது மாதிரி பஸ்ஸர் ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பீப் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பின்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி சப்ளை கொடுப்போம், பேஸ் நியூட்ரல் கொடுப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ். பார்த்தீங்கன்னா இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டயோடு அளக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் பக்கம் இந்த மைனஸ் ப்ரோப் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு பின் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ப்ளஸ் வச்சிங்கன்னா என்ன பண்ணுது, நமக்கு ஷார்ட் காட்டுது. இப்போ தான் நான் பல்பு லோடு கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன். பல்ப் லோடு கொடுத்து செக் பண்ணி காட்டினேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆனது. ஸோ ஷார்ட் காட்டுது. அதேமாதிரி இந்த பக்கம் கொடுத்து ஏசி கொடுத்து இந்த பக்கம் அவுட் எடுக்கும் போதும் ஷார்ட் காட்டுது. இப்படி வைக்கும் போது நமக்கு ஒரு விதமான ஓம்ஸ் ரேஞ்சு காட்டிட்டு போகுது. சென்டரில் வைக்கும் போது ஓம்ஸ் ரேஞ்சு வந்து காட்டிட்டு போகுது. ஓகே, இது வந்து மீட்டரில் செக் பண்ணுறது. ஸோ பஸ்ஸர் அடித்தாவே நம்ம கம்ப்ளைண்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இதே பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடியை எப்படி செக் பண்ணணும், இது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த ஐஜிபிடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இது ப்ளஸ்ஸு, இந்த நெளிஞ்ச மாதிரி இருக்கும், சைன்வே சிம்பிள் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசி சென்ட்ரலில் இருக்கிறது பேஸ் நியூட்ரல் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது பார்த்தீங்கன்னா மைனஸ். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி செக் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பக்கம் இந்த பிளாக் ப்ரோப் வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டரோட ரீடிங்கை கவனிங்க. சென்டரில் ரெட்டு வச்சுக்கிறேன். இப்போ ரெட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வைக்கும் போது நமக்கு 571 ஓம்ஸ் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக சாரி, இப்போ இந்த இடத்துல வைக்கும் போதும் வரும். இப்போ சென்டரில் வந்து இது வந்து ப்ளஸ் அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு ஆப்போசிட்டாக இந்த ப்ரோப் இருக்கணும். ப்ளஸ் பக்கம் மைனஸ் இருந்தால் இந்த பக்கம் நமக்கு ப்ளஸ் வோல்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து ஏசி வோல்ட் கொடுக்குறேன். இது இந்த மல்டிமீட்டர் ப்ரோப்பில் வந்து ஏசி வோல்ட் கொடுக்குறதா நினச்சிக்கோங்க, கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர் வந்து 571 ஓம்ஸ் வந்தால் ஓகே, நமக்கு வந்து கரெக்டாக இந்த ப்ளஸ் வருதுன்னு அர்த்தம். அடுத்து இந்த லீடில் ப்ளஸ் கொடுத்து பார்க்குறேன். ஸோ கண்டக்ஷன் ஆகுது. ஓகே, இது வழியே உள்ள போந்து இந்த டயோடுக்கு கரெக்டாக வருது. ஷார்ட்டு இதில் ஓம்ஸ் வந்து கரெக்டாக மாறக்கூடாது. 573 அப்படின்னா அக்யூரேட்டாக ஓரளவுக்கு இருக்கும். ஒரு 3 ஓம்ஸ் 5 ஓம்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஐஜிபி ரெக்டிஃபையர் வந்து கம்ப்ளைண்ட்னு அர்த்தம். இப்போ இதை என்ன பண்ணுறோம், இது இங்கே வச்சுட்டு இப்போ ஆப்போசிட்டாக வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு வேல்யூவும் காட்டக்கூடாது. பாருங்கள், ஸோ இப்படி வச்சு செக் பண்ணும்போது வேல்யூ காட்டக்கூடாது. இப்போ இந்த பக்கம் செக் பண்ணுறோம். இந்த பக்கம் மைனஸுக்கு இந்த ப்ளஸ் ப்ரோப்பை தான் வைக்கணும். இப்போ இதில் கொடுத்து பார்க்குறேன், நமக்கு அவுட்புட் சப்ளை கரெக்டாக வருது. அந்த பாயிண்ட் தான் சப்ளைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 569 ஓம்ஸு. இப்போ இங்கே இதில் கொடுத்து பார்க்கும்போதும் நமக்கு 572 ஓம்ஸ் கரெக்டாக காட்டுது. ஓகே, இது கரெக்டு. ஒருவேளை ஷார்ட்டோ ரொம்ப ஹை ஓம்ஸோ ரொம்ப லோ ஓம்ஸோ காட்டக்கூடாது, இந்த லெவலில் காட்டணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோப்பை இங்கே வச்சுட்டு மாற்றி வச்சோம் அப்படின்னா, தலைகீழாக வச்சோம் அப்படின்னா, ஸோ நமக்கு சப்ளை வந்து அந்த பக்கம் வரக்கூடாது. அதேமாரி இதுக்கு வச்சோம்னா வரக்கூடாது. ஸோ இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் இது வந்து ஐ ஓம்ஸ் வந்துட்டு நிற்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் வச்சோம்னா கடைசி ஐ ஓம்ஸில் வந்து நிற்கும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான மெத்தடு. நீங்கள் இப்படி செக் பண்ணி பழகுங்க. அப்போ தான் ஐஜிபிடியோட லீக்கேஜை கண்டுபிடிக்க முடியும். இன்னும் அக்யூரேட்டான லீக்கேஜை கண்டுபிடிக்கணும்னா இந்த 200K ரேஞ்சில் கூட நான் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் லெவலில் லீக்கேஜ் இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் இந்த மெத்தட்லையும் செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கும் போதே நமக்கு 13.2K காட்டும். அதே மாதிரி ஸோ இந்த லைனில் கொடுக்கும்போது 13.2K. ஒருவேளை இதில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால், இப்போ இந்த இடத்துக்கு 13.2K காட்டுது, இதில் கொடுத்துட்டேன். இந்த லீடில் கொடுத்து சப்ளை எடுக்கும் போது நமக்கு 13.2 கரெக்டாக சேம் காட்டுது. ரெண்டு கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஒருவேளை இந்த பின்னில் வந்து 12K காட்டுச்சுன்னா 1K டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த ரெக்டிஃபயர் லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி தான் அனலாக் மீட்டரில் செக் பண்ணுவாங்க. இது டிஜிட்டல் மீட்டர்லேயே நம்ம இது மாதிரி செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் கொடுத்து நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 13K காட்டுது. அதே மாதிரி இது 13.3 பாயிண்ட், அதாவது பாயிண்ட் லெவலில் தான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா
ஒரு 1K லெவலில் டிஃப்ரெண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் இந்த ரெக்டிஃபயர் வந்து லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐஜிபிடி எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டு, ஸோ இது கலெக்டர், இது எமிட்டர். இப்போ இந்த எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா டயோடு இருக்கும். இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு 474 ஓம்ஸ் காட்டும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு டயோடு இருக்கும் கலெக்டருக்கும் எமிட்டருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஓம்ஸ் ரேஞ்சு காட்டும். இப்போ இதுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஓம்ஸ் வந்துட்டு போயிடணும், வேறு எதுவும் வரக்கூடாது, எந்த ஒரு நம்பரும் காட்டக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இப்படி மாற்றி வச்சினாலும் எனக்கு எந்த ஒரு வேல்யூ காட்டக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் டயோடு உள்ளே இருக்கிறதுனால அந்த டயோடு வேல்யூ மட்டும் தான் நம்ம செக் பண்ண முடியுது. ஸோ இது வந்து கேட்டுக்கு பல்ஸ் கொடுத்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது வந்து நம்ம செக் பண்ண முடியாது. அது நான் ஒரு பல்ப் லோடு கொடுத்து ஒரு வீடியோவில் செக் பண்ணிருப்பேன். ஸோ அது போல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஷியூராக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஷார்ட் காட்டினா மட்டும் தான் இது கன்ஃபார்ம் ஷார்ட்னு கண்டுபிடிப்பீங்க. ஆனால் ஓம்ஸ் ரேஞ்சிலேயும் ஒரு ரீடிங் காட்டும் பாருங்கள். இது அளந்து காட்டினேன். இது பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட் ஆன ஐஜிபிடி, ஆனால் இது ஷார்ட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே போல் பாருங்கள், நான் சொன்னது மாதிரி சென்டர் பின்னு கலெக்டரு, மூணாவது பின்னு எமிட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா டயோடு வேல்யூ காட்டுது. இப்போ அடுத்த பின்னு, இந்த ஃபஸ்ட்டு பின்னு கேட்டுக்கு வச்சுன்னா வேல்யூ காட்டக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 785 ஓம்ஸ் காட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடி கம்ப்ளைண்ட் பாருங்கள். அதே போல் இதை செக் பண்ணுற பாருங்கள். ஸோ இது டயோடு வேல்யூ இந்த இடத்துல சென்ட்ரல் வச்சோம் செக் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு பின்னுக்கு வைக்கும் போது நமக்கு ஐ ஓம்ஸ் வந்துட்டு டக்குன்னு போயிடும். ஓகேங்களா? இப்போ இது அதே மாதிரி இதை வைக்கிறோம் பாருங்கள்.